இந்த உலகத்தில் பிறவிகள் எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பம் வாய்க்க பெற்றுவிட்டது. ஆறறிவு பொருந்திய மனிதனாக நாம் உருப்பெற்று விட்டோம். அது அந்த இறைவனுடைய கருணை. சிவ சிந்தனையோடு பிறந்த நாம் அப்படிங்கிறவங்க மிகவும் புனித ஆத்மாக்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். சிவ சிந்தனையோடு இருந்தால் மட்டும் போதுமா, சிவனடியாராக மட்டும் ஆகினால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மேலொரு வேலையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமான் யாத்திரை 10 அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு அனுபவத்தை சொல்லும் போது அடியவர்களுக்கான வேண்டுதலை வரிசையாக வைக்கிறாங்க. அதில் ரொம்ப சிறப்பாக குறிப்பிடப்படுவது, நீ இறைவன், உன்னுள் கலந்திருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள், வெகு சீக்கிரமாக இறைவனை அடைவதற்கு முயற்சி செய். அதே போல உலக இன்பங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். நமக்கு கிடைத்தது ஒரே ஒரு பிறவி, இதை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு இறைவனுடன் இரண்டரை கலந்து விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போல எப்பேற்பட்டாவது அழுதோ புரண்டோ பாடியோ ஆடியோ எப்படியாவது இறைவனுடன் கலந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். சாதாரணமா நீ சிவனடியான பிறக்கல, அது அந்த இறைவனோட கருணை. அப்படி பிறந்த இந்த பிறவியை நீயே உலகியல் இன்பங்கள்ல ஈடுபட்டு அழித்து கொள்ளாதே அப்படின்ட்டு அந்த யாத்திரை 10 அழகா குறிப்பிடுறாங்க. உங்கள் உணர்வுகளில் கலந்திருக்கும் இறைவனை நாம் அடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான இலக்கு. இறைவனுடன் இரண்டரை கலந்து விடுதல் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்காய் இருந்து வருகிறது. அதற்கு நாம் புலனின்பங்களிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். இந்த உலகம் உண்மை, இந்த உடல் உண்மை அப்படிங்கிற மாயையில சிக்கி கொண்டோம் அப்படின்னா இந்த பிறவியோட இந்த வாழ்க்கை நின்று போவது இல்லை. மாறாக இன்னும் 100 பிறவைகள் எடுக்க வேண்டும். அதனால் இந்த உலகமோ இந்த உடலோ மாயை என்பதை உணர்ந்து கொண்டு, உருவமே தெரியாத போது சிவன் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றார். உனக்கு உருவமே இல்லை, அந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை நல்கி இருக்கிறார், அதை தவறிவிட்டு விடாதீர்கள். இந்த உலக இன்பங்களை மெய்யென நினைத்து அதில் இரண்டரை கலந்திருந்தால் இறைவனின் திருவடியை நாம் பற்ற முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல. அதனால அவர் இட்ட கட்டளைகளை, அவர் இடும் கட்டளைகளை, உங்களுக்கு வருகின்ற கட்டளைகளை என்ன என்று உணர்ந்து அதன்படி செயலாற்றுங்கள். அதுதான் உத்தமமான விஷயம் இந்த இடத்துல. அதே போல ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த புலன் இன்பங்கள் அப்படின்னு சொல்றதையும் மீறி இந்த கோப தாபங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அதிலேயே நம்ம வாழ்க்கை உழண்டு கொண்டு இருக்கும் போது கட்டாயமாக நமக்கு இறை சிந்தனை ஏற்பட போவது இல்லை. கோபம் வந்துச்சு அப்படின்னா அது மனிதனை அழிக்கக்கூடியதாக மாறிவிடும். காமம் வந்துச்சுன்னா அது சுத்தமாக உங்களை அழித்தே விடும். இன்னும் பொன் பொருள் ஆசைகள் எல்லாம் சேர்ந்தால் இறைவனை பற்றி எண்ணமே இல்லாமல் போய்விடும். அப்ப இந்த மாதிரி இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. இந்த இடத்துல உனக்கு எது வேண்டும் அப்படின்ட்டு கேட்கும் போது இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இறைவனை அடைய வேண்டும். இந்த வாய்ப்பை எல்லாம் இறைவன் இந்த பிறவியில் எனக்கு தந்திருக்கிறார், சிவனடியாராக படைத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அப்ப அதற்கான முயற்சிகளில் நாம் தினம் தினம் ஒவ்வொரு காலமும் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். மாறாக இந்த புற வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டு நான் உயர்ந்தவன் என்ற கர்வத்தை உள்ளே வைத்துக்கொண்டு நாம் இறைவனை தேடும் போது அந்த சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்க பெற போவது இல்லை. எல்லாத்த விட தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வைத்து, இறைவா நீ ஒருவனே எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணடைந்து அவர் திருப்பாதத்தை சரணடைந்து விட்டால் அவருடன் இரண்டரை கலக்கும் வழியை அவரே காண்பிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் அறிந்த உண்மை. சிவனடியாராக ஆகிட்டோம், சிவனை உணர்ந்துட்டோம், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த உலகம் நம்மை எள்ளி நகையாடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். நம் சொந்தங்கள் யார் என்றே தெரியாமல் போகும். அப்படி இருக்கையில் நமக்கு இறைவன் கொடுத்த சொந்தம் அப்படிங்கிறது சக சிவனடியார்கள். ஏனென்றால் அவர்களும் இறைவனை உணர்ந்திருப்பார்கள், அவரும் இறைவனுடன் பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ உணர்ச்சி ஒத்தவர்கள் அனைவரும் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ அந்த இடத்துல மாறிடுறோம். அதுதான் எங்கோ பிறந்தாலும் இறைவனின் கருணையால் ஒன்றுபட்டு ஓர் குடும்பமாக நிற்பது சிவனடியார்கள் அப்படிங்கிற அந்த தாற்பயம். அது இந்த உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கு நம்மால் முயன்றதையும் செய்வோம். நமக்கு இன்பம் வருகிறது துன்பம் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டாவே இந்த இடத்துல நினைக்கக்கூடாது. இன்பமும் துன்பமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கும் போது தான் வாழ்க்கையை அதுக்கு அடுத்த வகையில் நம்மளால் நகர்த்த முடியும்.
இன்பத்துக்கு முக்கியத்துவமும் துன்பத்துக்கு முக்கியத்துவமும் கொடுத்து நின்றுகிட்டு இருந்தா நீங்க இந்த உலக வாழ்க்கையிலேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க இறைவனை சரணடைவதற்கு தயாராக அந்த இடத்தில் இல்லை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துக்கணும். நம்ம சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகம் பெருசுன்னு நினைச்சிட்டு இதே இடத்துல நிக்கணும்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுல எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மாயை, அதுல நாமும் மாயை. இருக்கிறவங்க இருக்கட்டும், நம்ம முடிந்த அளவுக்கு இறைவனை சரணடைவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத சக சிவனடியார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். அதன்படி நம்ம தொடர்ந்து நடந்து போறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு அதற்கான வழிகள் எல்லாம் தென்படும் இறைவன் அருளால் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் மறந்துடக்கூடாது நண்பர்களே. அப்ப நமக்கான எண்ணம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த மாதிரி காலங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டாவது இறைவனை சரணடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். எவ்வளவு இன்ப துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். 1000 பிறவிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஒரு பிடிமானத்தை கொடுத்துருக்கு. எதுக்கு பிடிமானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா, இறைவனை கண்டிப்பாக இந்த பிறவியில் இறைவனுடன் கலந்து விட வேண்டும் என்ற பிடிமானத்தை நமக்குள் கொடுத்திருக்கின்றது. அதுக்கப்புறமா வரப்போகின்ற பிறவி, ஒருவேளை இந்த இடத்துல நம்ம நிறைய குறைகளை வைத்து இன்னொரு பிறவி எடுக்கணும்னா அதுலேயும் நம்ம மனித பிறவியா பிறப்போன்னு நம்மளுக்கு சாத்தியப்பாடுகள் கிடையாது. அப்படி இருக்க நிலைமையில கிடைத்த இந்த ஒரு பிறவியும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறது. எப்பவுமே சிவசிந்தனை நிறைந்திருக்கட்டும், பார்க்கும் அனைவரிடமும் அன்பு கலந்திருக்கட்டும், பார்க்கும் எல்லாவற்றிலும் சிவத்தை காண்போம். அப்படிங்கும் போது அவரோட கருணை நம்மை ஆட்கொண்டிருக்கும். அந்த கருணை, அந்த அன்பு வெளிப்படும். அப்படிங்கும் போது நம்ம சிவனோடு இரண்டரை கலந்து விட முடியும். அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவனடியார் பெருமக்கள் எல்லாம் வழிகளை சரியாக நமக்கு காண்பிக்கிறார்கள். நாம் அதை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்ம வாழ்கின்ற நிமிடங்கள் கழிகிறது என்றால் நாம் இறைவனுடன் கலப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் கடந்து போகின்றது அப்படிங்கிறதா உண்மை. ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணி பாருங்க, அது முடிய நமக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்புகள் தவறி போகின்றன. அப்ப அந்த நிமிடங்களை, அந்த வினாடிகளை, அந்த நேரங்களை வீணடிக்காமல் இறை சிந்தனையில் ஈடுபட்டு இறைவனுடன் இரண்டரை கலந்து விடுங்கள் அப்படின்னு தான் அன்பர்களை கேட்டுக்கொள்கின்றோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா இறைவன் கொடுத்த வாய்ப்பு நமக்கு அவரோடே இரண்டரை கலந்து விடுவதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து, நல்ல வகையில் முயற்சிகளை செய்து அவருடன் கலந்து விடுவதுதான் உத்தமம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இறைவனுடன் இரண்டரை கலந்து விடுவோம் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.